டாடா குழுமத்தினுடைய ப்ராஃபிட் எல்லாம் இந்த டாடா குரூப்பில் இருக்கிற அந்த முதலாளிகளுக்கு தனிப்பட்ட அக்கௌண்ட்டுக்கு போகிறாங்க. டாடா சன்ஸுங்கிற ஒரு கம்பெனி உருவாக்கிட்டாங்க. அது எல்லாமே அந்த கம்பெனிக்கு தான் போகும். அந்த கம்பெனியினுடைய பணத்தில் 65% அவங்க டாடா ட்ரஸ்ட்டு கொடுக்குறாங்க. அதனால அவருடைய இறப்பின் காரணமாக நின்று போகிற வேலைகள் என்று எதுவும் இல்லை. அப்போது இவருடைய பணமெல்லாம் எங்கே போகுதுன்னா இந்த நாட்டு மக்களுக்கு திரும்ப கொடுத்துட்ருக்காரு. அதனால தான் இவர் தனிப்பட்ட சொத்து அதிகமாக இல்லாமல் வெறும் 3800 கோடி தான். இவரோட ஒப்பிடக்கூடியவங்கெல்லாம் 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி வச்சிருக்காங்க. இவர் வெறும் 3500 கோடி வச்சிருக்காரு. அதுவே பெருசு. அதையும் தர்மத்தை தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டீல் உற்பத்தி பண்றதுக்கு பர்மிஷன் வேணும், லைசன்ஸ் வேணும்னு. அப்புறம் இருந்து வெள்ளைக்கார துறை சிரிச்சிருக்காங்க. இந்தியர்களா ஸ்டீல் பண்றதா நீங்க மட்டும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க பண்ற அவ்வளோ ஸ்டீலையும் நான் சாப்பிட்டு காமிக்கிறேன்டா அப்படின்ட்டு இருக்காரு. இங்கிலாந்துக்கு கூடுதலான இரும்பு தேவைப்படுது. அந்த இரும்பு தேவைப்படுறதுக்கு இந்தியாவில் டாடா ஸ்டீல் நிறுவனத்தை கேட்குறாங்க. நீங்கள் கேட்குற அளவு நாங்கள் கொடுத்தா அவங்களால சாப்பிட முடியுமான்னு கேட்டார். கார் என்றால் ஜப்பான்லேருந்து தான் வரும், ஜெர்மனிலேருந்து தான் வரும். நீங்கள் குறைஞ்சபட்சம் இன்ஜினாவது அங்கேருந்து வரும், ஒன்றும் முடியாதுன்னு. முதலாக இந்தியாவிலேயே எல்லாவற்றையும் தயாரித்து டாடா மோட்டார்ஸ் கொண்டு வந்த கார் தான் இண்டிகா. இந்தியா மொத்தமும் ஓடிச்சு. அந்த 1 லட்சம் ரூபாய் கார் முறை. அவருக்கு கல்யாணமே ஆகலை, அவருடைய பெற்றோர் இல்லை. அவருடைய 10வது வயதிலே அவங்க பெற்றோர் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, விவாகரத்து செய்து விலகி விட்டார்கள். அதனால் இவரை கொண்டு போய் ஒரு விடுதியில் சேர்த்துட்டாங்க. அதற்கு பிறகு இப்போ நீங்கள் குறிப்பிட்ட விதமாக பார்க்கிற பொழுது டாடா மறைவு என்று தான் பலரும் சொல்கிறார்கள். இதிலே ஒரு சின்ன விளக்கம் தேவைப்படுது. டாடா என்பது அவர்கள் குடும்பத்தில் பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பெயர். அவருடைய பெயர் ரட்டன் டாட்டா. அவங்க தாத்தா பெயர் ஜாம்ஷெட்ஜி டாட்டா. அதற்கு பிறகு ரட்டன்ஜி டாட்டா. அதற்கு பிறகு நேவல் டாட்டா. அதற்கு பிறகு இவர் ரட்டன் டாட்டா. ஸோ இப்போ மறைந்திருக்கிற ரட்டன் டாட்டா அவனுடைய மறைவு பொதுவாக எல்லோராலும் சாதாரணமாக கடந்து போக முடியவில்லை. இளைஞர்கள் கூட கவனித்து பார்க்கிறார்கள். ஆக டாட்டா என்கிற ஒரு பெயருக்கு ஒரு நன்மதிப்பு இருக்கிறது. டாட்டா என்கிற குழுமத்திற்கே ஒரு நன்மதிப்பு இருக்கிறது, ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குது. இது சாதாரணமாக உருவாகவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 150க்கும் அதிகமான ஆண்டுகள் இவங்க இந்த தொழிலில் வியாபாரத்தில் இந்தியாவில் இருக்கிறார்கள். அவர்கள் நடந்து கொண்ட முறை, அவர்கள் வழிகாட்டிய முறை, அவர்களுக்கு பின்னால் ஒவ்வொரும் நடந்து கொள்ளுகிற முறை, இந்த முறைகள்னால அவர்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல பெயர் வந்திருக்கிறது. மக்கள் மனதில் நிற்கிறார்கள். ஒரு டாட்டா ப்ராடக்ட் அப்படிங்கிறதே ஒரு பிராண்டு. டாட்டா என்பதே ஒரு பிராண்டு. அதில் இவருடைய இறப்பு என்பது ஒரு பலருக்கும் வருத்தம் தரக்கூடியதாக இருக்கிறது. இப்போ தனி மனிதராக இருந்தாலும் சரி, அந்த குழுமமாக இருந்தாலும் சரி, டாட்டாவோட நிறுவனங்கள் இந்த அளவுக்கு இந்திய பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்கு வகிச்சாங்க. ஏன்னா ஒரு பொருளாதாரம் என்பது ஒரு நாட்டுக்கு மிக முக்கிய ஒன்று. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரும் ஒரு முதலாளி, ஒரு தொழிலதிபர் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க குடும்பமும் தனிநபராகவும் பல விதங்களில் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு நமக்கு கிடைக்கிற எல்லா பொருட்களும் இந்தியாவில் உற்பத்தி ஆகிற பொருட்கள். நாம் இதெல்லாம் ஸ்ரீலங்கா மாதிரி அங்கே தொழிற்சாலையே ரொம்ப கிடையாது. இன்னும் பல நாடுகளில் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு உபயோகப்படக்கூடிய பொருட்கள் எல்லாவற்றையும் அவங்க இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவும் முன்னொரு காலத்தில் எல்லாவற்றையும் இறக்குமதி செய்து கொண்டிருந்தது, ஸ்டீல் உட்பட. இன்றைக்கி இந்தியன் ரயில்வேக்கு தண்டவாளம் எவ்வளோ தேவை, ஏகப்பட்டது வேணும். டாட்டா போய் கேட்டிருக்காங்க பர்மிஷன். இவங்க தாத்தா அந்த ஜாம்ஷெட்ஜி டாட்டா கேட்டிருக்காரு, ஸ்டீல் உற்பத்தி பண்ணுறதுக்கு பர்மிஷன் வேணும், லைசன்ஸ் வேணும்னு. அப்புறம் இருந்து வெள்ளைக்கார துறை சிரிச்சிருக்காங்க. இந்தியர்களா ஸ்டீல் பண்ணுறதா, போங்கயா சும்மா என்று சொல்லியிருக்காரு. தொழில்நுட்பம் அவ்வளோ கடுமையானது, உங்களால் முடியாதுன்னு. அப்போ இவர் சொல்லியிருக்கிறாரு, இல்லை நாங்கள் பண்ணுவோன்னு. நீங்கள் மட்டும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பண்ணுற அவ்வளோ ஸ்டீலையும் நான் சாப்பிட்டு காமிக்கிறேன்டா அப்படின்ட்டு இருக்கார். இவர் போயிட்டார். போய்விட்டு இந்த டாட்டா இல்லை, இவங்களுடைய தாத்தா போயிட்டார். ஸ்டீல் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டாட்டா ஸ்டீல் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உலக போர் வருது. அப்போது இங்கிலாந்து தான் அந்த உலக போரை ஒரு பகுதியில் நின்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, 2 பகுதிகளில் ஒன்றில். அப்படி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற போது அந்த சமயத்தில் இங்கிலாந்துக்கு கூடுதலான இரும்பு தேவைப்படுது. அந்த இரும்பு தேவைப்படுறதுக்கு இந்தியாவில் டாடா ஸ்டீல் நிறுவனத்தை கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நாங்கள் கொடுக்குறோம், ஒன்று நீங்கள் கேட்குற அளவு நாங்கள் கொடுத்தா அவங்களால சாப்பிட முடியுமான்னு கேட்டார். அந்தளவுக்கு இந்தியாவிலேயே தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தவர். அதே போல் கார் என்றால் ஜப்பான்லேருந்து தான் வரும், ஜெர்மனிலேருந்து தான் வரும், இங்கேருந்து தான் வரும். டொயோட்டாவோ அல்லது ஜெர்மன் கார்களோ நீங்கள் குறைஞ்சபட்சம் இன்ஜினாவது அங்கேருந்து வரும், ஒன்றும் முடியாதுன்னு. முதலாக இந்தியாவிலேயே எல்லாவற்றையும் தயாரித்து டாடா மோட்டார்ஸ் கொண்டு வந்த கார் தான் இண்டிகா. இந்தியா மொத்தமும் ஓடிச்சு. அந்த 1 லட்சம் ரூபாய் கார் முறை. அதனால் இந்தியர்களால் எல்லாம் முடியும். அப்புறம் பயங்கரமாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போது அதுபோல் இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி லிமிடெட்,
டாடா பவர், இது பல நிறுவனங்களை மிகப்பெரிய அளவில் செய்த ஒரு பெருமகன்.